Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தைச்சிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தையல் வந்து ஒரு 2-3 ஸ்டிச் விட்டு அப்புறம் நல்லா வரும். அப்புறம் ஒரு 2-3 ஸ்டிச் விட்டுட்டு அப்புறம் நல்லா வரும். அதாவது குத்து தையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வர்றது, அப்புறம் லூப் ஸ்டிச் வர்றது, இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் இந்த கிளாத்தில் காட்டுறேன். இதில் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு 2-3 ஸ்டிச் நல்லா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 ஸ்டிச்சுக்கு வந்து தையலே இல்லாமல் அடுத்து தைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வரும்போது தையல் விட்டு விட்டு வர்றது, லூப் ஸ்டிச்சு, இந்த மாதிரி ஃபால்ட்டுக்கெலாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணுறது பாபின் கேஸ் எடுத்துக்கோங்க. பாபின் கேஸ் எடுத்து நம்ம நூல் கோர்ப்போம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து டைட் வச்சுக்கணும். அப்படி டைட் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது அந்த குத்து ஸ்டிச் வந்து விழுகவே விழுகாது, குத்து தையல் வராது. ரொம்பவும் டைட் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு லேஸாக வந்து ஒரு டைட் வச்சுட்டு நீங்கள் தைச்சு பாருங்கள். அந்த தையல் கரெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். இல்லை சரியாகலைன்னா இன்னொரு முறை நீங்கள் அந்த இதை டைட் பண்ணி கொடுங்க. இப்போது நம்ம நூல் கோர்க்குறோம். நூல் கோர்த்ததுக்கு மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை வந்து நீங்கள் வந்து லேஸாக டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பாருங்கள். பாபின் வந்து கரெக்டான முறையில் இருக்குது அப்படின்னா கீழே இறங்கி வராது. இப்போ நான் நூல் இழுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நூலை எடுக்கும்போது கரெக்டான மெத்தடில் அது நமக்கு வந்து ரொம்பவும் டைட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் ஈவனாக வரும். லூஸாக இருந்தது அப்படின்னா நம்ம இழுத்த உடனே நூல் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்துடும். டைட்டாக இருந்தால் வராது. அந்த இது தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீடில் கோர்க்கிறதுக்கு மேலே டென்ஷன் இருக்கும் இல்லையா, அதுவும் லூஸாக இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நல்லா டைட் கொடுத்துருங்க. நல்லா டைட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபுல் டைட் கொடுக்கக்கூடாது. பாபின் கேஸில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் கொடுத்து டைட் பண்ணிக்கோங்க. அதை தைச்சி பார்த்துட்டு அந்த அளவே போதுமானதாக இருந்தால் விட்டுருங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து டைட் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊசி வந்து ஷார்ப்பாக இல்லாமல் முன்னையாக இருந்தது அப்படின்னா, ஊசி நம்ம நிறைய தைச்சி ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னாலும் நம்ம கிளாத்தை வச்ச உடனே அந்த துணி வந்து ரொம்ப சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துணியிலே பார்த்திங்கன்னா குத்து விழுகும், அங்கங்கே லேஸாக சுருங்குற மாதிரி இருக்கும். காட்டன் கிளாத் தைச்சாலும் டென்ஷன் வந்து ஃபுல்லாக நீங்கள் திருகாமல் அளவாக அதை வந்து டைட் பண்ணிவிட்டு தைச்சி பாருங்கள், விழுகாது. கீழே குத்து தையல் விழுகுது, மேலே தையல் நல்லா வந்து கீழ்ப்பக்கமாக வருது அப்படின்னா நீங்கள் மேலே டென்ஷனை சரி பண்ணுங்கள். மேலே தையல் அந்த மாதிரி குத்து தையல் வருது, லூப் ஸ்டிச் வருதுன்னா கீழே பாபினை வந்து சரி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.